பாரத பிரதமர் அவர்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி குறைக்க வேண்டும் என்பதற்கு தீபாவளி பரிசாக நவராத்திரி பொருட்கள் வாங்குவதற்காகவும் தீபாவளி பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பிரதமர் அவருடைய பிறந்த நாள் 17ஆம் தேதிக்கு முன்னாலே அறிவித்தார்கள். நாளையிலிருந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருகிறது. இந்த நிகழ்வில் எங்களது முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், எங்களது அன்புக்குரிய அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், எங்களுடைய முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அரவிந்த் மேனன்ஜி அவர்கள், நாங்கள் எல்லோரும் திண்டுக்கல்லில் நடைபெறும் பூத் மாநாட்டுக்காக போக இருக்கிறோம். தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய 3 பாராளுமன்ற தொகுதிகளுடைய பூத் மாநாடு. ஏற்கனவே 5 பாராளுமன்ற தொகுதியில் பூத் மாநாடு முடித்திருக்கிறோம். எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற வகையில், ஏற்கனவே இருக்கின்ற கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த பூத் மாநாடு இன்று திண்டுக்கல்லிலே நடைபெறுகிறது. அதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொலைக்காட்சியிலே நாளையிலிருந்து எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு வருகிறது என்பதை அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு டிவியில பார்த்தா நம்ம தாய்மார்கள், பெண்கள் சாயங்காலம் எல்லோருமே நம்ம டிவியை பயன்படுத்துகிற சூழ்நிலையில் 28% இருந்த டிவி அந்த வரி 18 இப்பொழுது அது 10% குறைத்திருக்கிறார். அது 12% இருந்த 90% பொருட்களை 5% குறைத்திருக்கிறார்கள். 5% இருந்த சில பொருட்களை அது 0% குறைத்திருக்கிறார். இதனால் என்ன பயன் அப்படின்னா, பொதுமக்களுக்கு ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருக்குன்னா ஒரு பொருள் தான் வாங்க முடியும். அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இப்போ 2 குழந்தைகளுக்குமே அந்த பொருளை வாங்கக்கூடிய அளவுக்கு 10% அந்த வரியை குறைத்து கொடுத்திருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எங்களுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பதை நிறைவு. அதே மாதிரி மோடி வீடு கொடுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் மோடி வீடு திட்டம் கொடுக்கிறாங்க. அதில் கட்டிட பொருட்கள் விலை அதிகமாக இருக்கு. உதாரணமாக சிமெண்ட், கம்பி விலையெல்லாம் 28% வரி இருந்தது. இப்போ அதை குறைச்சி இன்றைக்கு குறைச்சிருக்காங்க. 18% குறைச்சிருக்காங்க. 10% குறைச்சி ஒரு சிமெண்ட் மூட்டைகள் 50 ரூபா 60 ரூபா குறையும். நாளையிலிருந்து அந்த பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி குறைக்கப்படாமல் இருந்தால் யாரும் நுகர்வோர்கள் யாரும் அதனுடைய புகார் அளித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு நிறைந்த நன்மைகள் இருக்கிறது. உதாரணமாக டெய்லி நம்ம பல் தேய்க்கிற டூத் பேஸ்ட்